தாம்பரம் அருகே பேருந்தில் உயிரிழந்த முதியவரின் சடலத்தை சாலையிலேயே வைத்துவிட்டு சென்றதால் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் அடுத்த கேம்ப் ரோட் பகுதியைச் சேர்ந்தவர் குமார். அதே பகுதியில் கடை வைத்து நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை கேம்ப் ரோட் பேருந்து நிலையத்தில் குமார் பேருந்தில் ஏறி அமர்ந்த சில மணி நேரத்தில் மயக்கமடைந்துள்ளார். சக பயணிகள் ஓட்டுநரிடம் தெரிவித்ததை அடுத்து இளங்கோவன் தெருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்போது மருத்துவமனை வளாகத்தில் வெளியிலேயே மயக்கமடைந்த குமாரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த குமாரின் உடலை மருத்துவமனையில் அனுமதிக்காமல் சாலையில் கிடப்பில் போட்டுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் உடனடியாக சேலையூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை அப்புறப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சுமார் 1 மணி நேரம் ஆம்புலன்ஸ்க்காக காத்துக் கொண்டிருந்துள்ளனர். குமார் இறந்த செய்தி கேட்டு வந்த அவரின் உறவினர்கள் சாலையில் உடல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்ததுடன் மருத்துவமனையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.